உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். பகிர்ந்து உண்டால் நல்லது. 2 சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடியது. வேட்டையாடும் போது ஒற்றுமையாக இருந்த சிங்கங்கள் இறைச்சியை பங்கிட்டுக் கொள்ளும் போது சண்டை போட்டுக்கொண்டன. ஒருவருக்கொருவர் இறைச்சியை சமமாக பங்கிட்டுக் கொள்ள அவை விரும்பவில்லை. ஒருவரே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்ததால் கடுமையான சண்டையில் சிங்கங்கள் இரண்டும் இறங்கிவிட்டன. இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் போராடின. மூர்க்கத்தனமாக சண்டை போட்டன. அதன் விளைவு இரண்டுக்கும் களைப்பும் சோர்வும் தான் ஏற்பட்டது. 2 சிங்கங்களுக்கும் எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு சக்தி எல்லாம் போய் எதிரெதிரே போய் உட்கார்ந்து கொண்டு சற்று தொலைவில் உள்ள இறைச்சியை பார்த்து கொண்டிருந்தன. அவ்வழியே நரி ஒன்று வந்தது. அதன் கண்களில் இறைச்சி பட்டது. சற்று தொலைவில் சிங்கங்கள் இரண்டும் நாக்கை தொங்க விட்டபடி மூச்சு வாங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்துக் கொண்டது. நிச்சயம் இந்த சிங்கங்களால் இப்போது எழுந்திருக்க முடியாது. நாம் போய் இறைச்சியிடம் போவோம். எழுந்து வந்தால் ஓடிவிடுவோம் என்று இறைச்சி அருகே சென்றது. சிங்கங்கள் நரியை பார்த்து கொண்டிருந்தன. ஓடிப்போய் நரியை விரட்ட முடியாமல் சுழன்று கொண்டன. நிலைமையை உணர்ந்த நரி இறைச்சியை கவ்விக்கொண்டு ஓடி போய்விட்டது. நீதி, எதையும் கூடி உண்டால் நன்மைதான் உண்டாகும். என்ன குட்டீஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?